ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஸோ நான் எங்கே இருப்பேன்னு உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், நான் மாயாரத்தில் இருக்கேன். ஸோ எதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்னா, இப்போ அம்மாவுக்கு வந்து ரீசெண்டாக வந்து கண் ஆப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் புகையில் ஆனியன்லாம் வந்து கட் பண்ணக்கூடாது, வெயிட்டில் கொஞ்சம் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க 1 வீக் போல். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கேன். இன்னொரு 2 டேஸில் கிளம்பிடுவேன் ஊருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மதிய லஞ்ச் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வத்த குழம்பு. ஸோ வத்த குழம்பு வச்சு சாதம் வடித்தாச்சு. அடுத்து வந்து முருங்கைக்காய். இது வந்து வீட்டில் வந்து காய்ச்ச முருங்கைக்காய். ஸோ முருங்கைக்காய் வந்து வறுத்துருக்கேன். அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து அவரைக்காய் வந்து கறி பண்ணியிருக்கேன். ஸோ அவரைக்காய் கறி இதுதான் வந்து மதியம் வந்து லஞ்சு. ஸோ இன்றைக்கி டே வந்து எப்படி போகுதுன்னு காட்டுறேன். ஸோ நான் வந்து ஒரு 3 days ஆகுது, ஆல்ரெடி 4 days ஆகுது. என்னால் எடுக்க முடியல. வந்ததுலேருந்து கொஞ்சம் ஒர்க்கு, அம்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுனால எடுக்க முடியல. ஸோ அம்மா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டே வந்து எப்படி போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஈவினிங் 4 மணி ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாவு ஓடிட்டுருக்கு. உளுந்துக்கு போண்டாக்கு மாவு ஓடிட்டுருக்கு. இங்கே மாவு வந்து வலிச்சு வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் வந்து சக்கரை சாதம், இன்னொரு சைடில் வந்து தேங்காய் சாதம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவிலுக்காக செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஐயனார் கோவில் வந்து இப்போ கட்டியிருக்காங்க புதுசாக. ஸோ அந்த கோவிலுக்காக வந்து இன்னைக்கு சாயங்காலம் வந்து எங்களோட அபிஷேகம் அம்மா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தேங்காய் சாதம், சக்கரை சாதம் அண்ட் போண்டா, அப்புறம் வந்து மில்க் ஸ்வீட்டு. ஸோ மில்க் ஸ்வீட் வந்து நான் செஞ்சது இந்த இருக்குது இதில். ஸோ நான் இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் வந்து என்னோட சேனல் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 4 தான் வந்து கோயிலில் கொடுக்க போகிறோம். நான் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. மணி வந்து 4:30 ஆகிடுச்சு. 5 மணிக்கு வந்து கோவிலுக்கு வந்து போகணும் இங்கே. ஸோ நான் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மகிழ் வந்து தூங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த நெல் வந்து நான் வந்து மீஷோவில் வந்துட்டு ஆர்டர் பண்ணி அம்மா கொடுத்தேன். அம்மா கேட்டிருந்தாங்க. நான் வந்து திருச்சியில் வந்து ஆல்ரெடி எங்கள் வீட்டில் மாட்டியிருக்கேன். இதே மாதிரி இது ரொம்ப நல்லதாம்மா, வீட்டு வாசலில் மாட்டினா. ஸோ வாங்கி நான் மாட்டியிருக்கேன். அம்மா பார்த்துட்டு எனக்கும் அதேமாதிரி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் வாங்கும் போது வந்து 300 வந்துச்சு. இப்போ அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த போது 260 தான் வந்துச்சு எல்லாமே போக. ஸோ இதில் வந்து ஒரிஜினல் நெல் இருக்குது. இந்த ஒரிஜினல் நெல் இதை வந்து குருவிலாம் வந்து சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லதாம்மா. அதனால நான் வந்து வாங்கி மாட்டியிருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் ஸோ இங்கே வந்து மகிழ் நாங்களும் இப்போ கிளம்பியாச்சு கோவிலுக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். கோவிலில் வந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. போனது வந்து அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்த கேப்பில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மகிழ் வச்சு இங்கே வெளில நின்றுட்டு இருந்தோம். ஸோ மகிழ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எல்லோரும் விநியோகம் பண்ணதுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ விநியோகம் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 6:30 மணி போல் எல்லோரும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஸோ இந்த டே இப்படி தான் முடிச்சிது. அதுக்கப்புறம் வந்து 2 days நான் வந்து வீடியோஸ் எடுக்கலை. அப்புறம் வந்து சண்டே அன்னைக்கு வந்துட்டு போய் மார்க்கெட் போய் மீன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அம்மா, நான், ஹரி, ஷாம் எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம். இங்கே மயிலாடுதுறையில் இருக்க கொரநாடு மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் ரொம்ப நாளாக வந்து மீன் வந்து சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ பெரிய மீனாக வந்து ஒரு 3 கிலோவில் வந்து ஒரே மீனாக வாங்கி அது வந்து பீஸ் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பக்கம் ரைட் சைடில் இருக்க மீன் தான் வந்து வாங்கியிருந்தோம், பெரிய மீன். இந்த உங்க வெட்டுறாங்க பாருங்கள். இது வந்து 1200 வந்துச்சு அந்த மீன் அப்படியே. ஸோ அதை வந்து வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. அதோட தலை, வால், அப்புறம் இன்னும் கொஞ்சம் மீன்ஸ் கொஞ்சம் மீன் வாங்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் போட்டு ஒரு குழம்பா வச்சுட்டு மித்த பீஸ் இருக்கும்ல வயிற்று பக்கமும் பேக் சைட் பீஸு, ஸோ அந்த பீஸ்லாம் வந்துட்டு இது பண்ணிடலான்னுட்டு வறுத்துடலாம், சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வாங்கியாச்சு. இவங்க வந்து இந்த ஒரு 3 கிலோ மீன் வாங்குறதுக்கு வந்து 70 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. என்ன கணக்குன்னு தெரியலை. நான் ஒரு 50 ரூபா வாங்கிப்பாங்கன்னு நினச்சேன். 70 ரூபா வாங்கிக்கிட்டாங்க.
உங்களுக்கு வந்துட்டு எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வந்து சுட்டு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பெரிய மீன் வாங்கி இது பண்ணணுன்னு. நீங்கள் ஹோட்டல்ஸ் போகும்போது உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வாங்கி சாப்பிடுவீங்க மோஸ்ட்லி நிறைய பேர். அதெல்லாம் வந்து பாஷா ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ் வந்து அதுக்காகவே வளர்க்கப்படுற ஃபிஷ்ஷு. ஸோ அதை வந்து ரொம்ப தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நிறைய வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணி தான் அதை ஃப்ரோசன் பண்ணுறாங்களாமா. ரீசெண்டாக ஒரு டாக்டர் வந்து அவேர்னஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுலேருந்தே நாங்கள் வந்து ஹோட்டல்ஸ் போனோன்னா இது பாஷா ஃபிஷ்னால் வந்து சாப்பிட மாட்டோம், அவாய்ட் பண்ணிவிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து கடல் மீனில் வந்து பெரிய மீனாக வாங்கும் போது உங்களுக்கு முள் வந்து சென்ட்ரு முள் மட்டும்தான் இருக்கும், நிறைய முள் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடல் மீனில் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் போட்டு வைக்கிற ஹோட்டல்ஸில் தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா ஓகே, உங்களுக்கு இன்னும் நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பாஷா ஃபிஷ் வந்து தவிர்க்க பார்த்துக்கோங்க. இந்த பெரிய மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்ல, அதில் வந்து நைட் வந்து பாபிக்யூ மாதிரி போடலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு தனியாக வந்து இதில் வந்து முள்ளே இல்லாமல் பீஸ் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ மதியம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம், அப்புறம் குழம்புக்கு கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் எல்லாமே இருக்குது. மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், திரும்பி உங்களை போர் அடிக்க விரும்பவில்லை. ஸோ மகிழுக்கு வந்து வேக வச்சு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன், இன்னும் எந்திரிக்கலை. இதில் பார்த்திங்கன்னா அம்மா இளநி பறித்து கொடுத்தாங்க. ஸோ எல்லோரும் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஹரி குடிக்கல, மகிழ் குடிக்கல. ஸோ அவங்க 2 பேருக்கும் இருக்குது. ஸோ லன்ச் என்று ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு வந்து என்ன லன்ச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இறால் வறுத்தாச்சு, மீன் வறுத்துட்டே இருக்காங்க. இது வந்து முட்டை பொரியலுக்கு சாதம் வச்சாச்சு, மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ நைட்டுக்கு வந்துட்டு பாபிக்யூ பண்ணுறதுக்கு இப்போயே ஊற வச்சாச்சு, எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டு வந்து பாபிக்யூ பண்ணணும். இதை வச்சு மீன் வந்து சுட்டுட்டு இருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையாக சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா அந்த மீனில் உப்பு மசாலாலாம் இறங்கி வேறு லெவலாக இருந்துச்சு. நான் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ நல்லா வரும்ன்ட்டு. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இன்னொரு வீடியோ இல்லைனா விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.